நாம இப்போ ஒரு மிகப்பெரிய உலகளாவிய நெருக்கடியோட விளிம்புல நிக்கிறோம். ஹார்முஸ் ஜலசந்தையில பதற்றம் உச்சக்கட்டத்துக்கு போயிருக்கு. அமெரிக்கா கொடுத்த கெடுமுடிய இன்னும் கொஞ்ச மணி நேரம் தான் இருக்கு. அடுத்து என்ன நடக்கப் போகுதோ அதோட பாதிப்பு உலகம் முழுசும் எதிரொலிக்க போகுது. இப்போதைக்கு எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். இன்னும் சில மணி நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு ஒட்டுமொத்த உலகமும் ஒரு விதமான பதட்டத்தோட பாத்துக்கிட்டு இருக்கு. சரி, விஷயத்தோட மையப்பொலிக்கு வருமோ. பிரசிடென்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு 48 மணி நேரம் டைம் கொடுத்திருந்தாரு. எதுக்குன்னா ஹார்முஸ் ஜலசந்திய உடனே திறக்கணும்னு. யோசிச்சு பாருங்க, உலகத்தோட மொத்த எண்ணெய் வர்த்தகத்துல 3ல ஒரு பங்கு இந்த வழித்தடமா தான் போகுது. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இடம் இது. இப்போ அந்த கெடு முடியற நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த நிலைமை ஒரே நாள்ல திடீர்னு உருவாகல. இதுக்கு பின்னால பல கட்டங்களா நடந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைஞ்ச ஒரு பெரிய கதை இருக்கு. நாம எப்படி இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து சேர்ந்தோன்னு கொஞ்சம் பார்க்கலாம். 4. இது என்ன நம்பர்னு யோசிக்கிறீங்களா? இதுவரைக்கும் அமெரிக்கா இந்த கெடுவை நீட்டிச்சதோட எண்ணிக்கை. ஒருவேளை பிரசிடென்ட் ட்ரம்ப் இன்னிக்கும் கெடுவை நீட்டிச்சா அது 5வது முறையா இருக்கும். இதிலிருந்தே நமக்கு நல்லா தெரியுது இந்த பிரச்சனைய தீர்க்க நடந்த முயற்சிகள் எப்படி தொடர்ச்சியா தோல்வியடைஞ்சிருக்குன்னு. கடந்த சில நாட்கள்ல என்ன நடந்ததுன்னு பார்த்தாலே ஏன் பேச்சுவார்த்தைக்கான எல்லா கதவும் அடைபட்டு போச்சுன்னு புரிஞ்சிடும். முதல்ல அமெரிக்கா ஒரு 15 அம்ச திட்டத்தை கொடுக்குது. ஆனா ஈரான் இது ரொம்ப ஓவரா இருக்கு, எங்க இறையாண்மையில தலையிடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை நிராகரிச்சுட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் பாகிஸ்தான் நடுவுல வந்து ஒரு சமாதான திட்டத்தை கொடுக்குது. ஆனா தெஹரான் அதையும் ஏத்துக்காம பதிலுக்கு அவங்களோட ஒரு 10 அம்ச திட்டத்தை கொடுக்குது. ஆனா அத வாஷிங்டன் கண்டுக்கவே இல்ல. அப்போ மொத்த பிரச்சனையும் இங்கதான் வந்து நிக்குது. அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, முதல்ல எந்த நிபந்தனையும் இல்லாம ஜலசந்திய தொடங்க, மத்ததா அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லுது. ஆனா ஈரானோ இல்லவே இல்ல, முதல்ல எங்களுக்கு நிரந்தரமான போர் நிறுத்தமோ நீண்ட கால பாதுகாப்பு உத்தரவாதமோ வேணும், அதுக்கப்புறம் தான் மத்த எந்த ஒப்பந்தமோ உறுதியா சொல்றாங்க. இந்த 2 நிலைப்பாட்டுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய இடைவெளிதான் பேச்சுவார்த்தைய நகரவிடாம முடக்கி போட்டிருக்கு. பேச்சுவார்த்தை வழியெல்லாம் அடைஞ்சு போனதால இப்போ 2 தரப்புமே வார்த்தை போர ஆரம்பிச்சிருக்காங்க. சாதாரண அச்சுறுத்தலா இருந்தது இப்போ எப்படி அப்பட்டமான மிரட்டலா மாறியிருக்குன்னு நாம பார்க்கலாம். போன வார இறுதியில பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை விடுத்தாரு. பொதுவா ஒரு நாட்டுத் தலைவர் பயன்படுத்தாத ரொம்பவே கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஜலசந்தியை திறங்க இல்லனா நரகத்துல தான் வாழணும்னு அவர் சொன்னது நிலைமைய முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மோசமாக்கிடுச்சு. அமெரிக்காவோட இந்த மிரட்டலுக்கு ஈரானோட பதிலும் கடுமையா தான் இருந்துச்சு. அமெரிக்கா பொறுப்பில்லாம ஏதாவது செஞ்சு அது போருக்கு வழிவகுத்தா நம்ம பகுதி முழுவதுமே பற்றி எரியும்னு ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பக்கர் காலிபாஃப் பதிலடி கொடுத்திருக்காரு. இந்த மிரட்டல்கள் எல்லாம் பொதுவான எச்சரிக்கையோட நிக்கல. இப்போ ரொம்ப குறிப்பா பொதுமக்கள் பயன்படுத்துற உள்கட்டமைப்புகளை இலக்கா வச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் நிலைமைய இன்னும் ரொம்ப அபாயகரமா மாத்துது. ட்ரம்ப் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, ஒருவேளை தாக்குதல் நடந்தா ஈரான்ல இருக்கிற ஒவ்வொரு பாலமும் ஒவ்வொரு பவர் பிளான்ட்டும் தான் தங்களோட இலக்குன்னு. இது சர்வதேச போர் விதிகளை அப்பட்டமா மீறுற ஒரு செயல். பொதுமக்களின் நேரடியா பாதிக்கக்கூடிய ஒரு வெளிப்படையான அச்சுறுத்தல் இது. அது மட்டும் இல்லாம இந்த அச்சுறுத்தலுக்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவையும் அவர் சொல்லியிருக்காரு. செவ்வாய்க்கிழமை மின் நிலையங்களுக்கும் பாலங்களுக்குமான நாளாயிருக்கும்னு அவர் சொன்னது இது வெறும் வாய்வார்த்த மிரட்டல் இல்லை, ஒருவேளை திட்டமிடப்பட்ட ராணுவ நடவடிக்கையா இருக்குமோங்கிற தோற்றத்தை உருவாக்குது. சரி, மறுபடியும் இப்போதைய நிலைக்கு வருவோம். கெடு முடிய இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கு. இந்த இறுதி கட்டத்துல சமாதானமா ஒரு தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கை கிட்டத்தட்ட இல்லாம போயிடுச்சு. பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டிருக்கிற அமெரிக்க அதிகாரிகளே இதைத்தான் சொல்றாங்க. கெடு முடியறதுக்குள்ள ஒரு உடன்பாடு ஏற்படுறதுல அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லையாம், ரொம்ப சந்தேகமா இருக்கிறதா செய்திகள் வருது. அதிகாரிகளே இப்படி சொல்றது நிலைமையோட தீவிரத்தை நமக்கு நல்லாவே காட்டுது. அப்போ நம்ம முன்னாடி இப்போ 2 வழிகள் தான் இருக்கு. ஒன்னு, கடைசி நிமிஷத்துல ஏதாச்சும் அதிசயம் நடந்து பேச்சுவார்த்தை மூலமா ஒரு தீர்வு வரணும். இல்லைனா ட்ரம்ப் எச்சரிச்ச மாதிரி ஒரு முழுமையான அழிவு. கடிகார முள் 0 தொடும்போது எடுக்க போற முடிவு மத்திய கிழக்கோட எதிர்காலத்தையே